மக்களின் மனக்குமுறல். நியூஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் அமைதியான முறையில் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது. முதல் தடவையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இடதுசாரி கொள்கைகளை கொண்ட ஒருவர் மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில் இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள், தேர்தல் கண்காணிப்பு என்ற வகையில் இந்த தேர்தலை நீதியானதும் சுதந்திரமானதுமாக எவ்வாறு இந்த தேர்தல் நடைபெற்றது தொடர்பாக பல்வேறு விடயங்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துரையாடவிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒருவர், கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கின் அவர்கள். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கம் சலாம். இலங்கையில் அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் காணப்படுகின்றது. ஆரம்ப காலங்களில் எமது இலங்கையை பொறுத்தவரையில் இரு தரப்பினர் மாறி மாறி இந்த ஆட்சியை கைப்பற்றி வந்தார்கள். இந்த முறை தேசிய மக்கள் சக்தி ஒரு வித்தியாசமான முறையில் ஆட்சி அமைந்திருக்கின்றது. தேர்தல் கண்காணிப்பு என்ற வகையில் இந்த ஆட்சி மாற்றம் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக தேர்தலில் போட்டியிடுவது பல கட்சிகள் போட்டியிட்டாலும் அந்த தேர்தலில் வெற்றியிடக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியின் பிரதிநிதி தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவது வழமை. இதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் பல வித்தியாசமான அரசியல் கூட்டணிகள் இணைந்து ஆட்சியை கைப்பற்றுகின்ற ஒரு செயற்பாடு கடந்த காலங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. அதில் ஒரு கட்டம் தான் எங்களுக்கு தெரியும். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்சி மாற்றத்தின் போதும் ஒரு மிக முக்கியமான பல கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியதன் காரணத்தால் தான் அந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருந்தது. இதே நேரம் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய கட்சியை நாங்கள் பார்க்கின்ற போதும் 2015ஆம் ஆண்டு அவர்கள் இவ்வாறான ஒரு கூட்டணியை உருவாக்கி, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்ற கட்சியிலிருந்து சற்று ஒரு வித்தியாசமான ஒரு பெயரை கொண்டு வந்து என்பிபி என்று சொல்லி, தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி அதனை கொண்டு வந்து அதன் ஊடாகத்தான் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் இவ்வாறான கூட்டணியாக பயணிப்பதற்கு. ஆனால் 2015லோ 2019லோ இந்த அளவு வரவேற்பு மக்கள் மத்தியிலே காண கிடைக்கவில்லை. உண்மையில் சொல்வதாக இருந்தால் 2019ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்றதா, 2024ஆம் ஆண்டுக்கு முதல் இறுதியாக நடைபெற்ற தேர்தல் 2019. அந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது முதலாவது இடத்துக்கு வருகின்ற கோட்டாபய ராஜபக்ஷ பெற்றுக்கொள்கின்றார் 69 லட்சம் வாக்குகளை. இரண்டாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் 55 லட்சம் வாக்குகளை. அதே போன்று மூன்றாவது இடத்திற்கு வரக்கூடியவர்கள் தான் இந்த என்பிபி கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள். 4,95,000 வாக்குகளை தான் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமை இருந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் 69 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டாலும் இடையிலே அவர் அரசாங்கத்தை கொண்டு செல்கின்ற போது பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றார். அவர் முகம் கொடுக்கின்ற போது பாரி ஒரு ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக நாட்டிலே இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக மக்கள் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடன் ஒரு வெறுப்புடன் கூடிய ஒரு போக்கு தான் காணக்கூடியது, மண்ணிலை தான் காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு சாதகமாக பெறப்பட்டது தற்போது இருக்கக்கூடிய என்பிபி கட்சியினருக்கு. ஏனென்று சொன்னால் அடுத்த அரசியல் கட்சிகளோடு பார்க்கின்ற போது இவர்களது அரசியல் கொள்கை சற்று வித்தியாசமான போக்குடையதாக காணக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகள் என்று சொல்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பாரிய அளவு மக்களது வரிப்பணத்தினை கொண்டு அவர்களை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதிக்கு பல வித்தியாசமான உணவு வகைகள் தேவைப்படுகின்றது. அதே போன்று பல வித்தியாசமான சொகுசு வாகனங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. இவர்களுக்கு மக்களிடம் கூறிய விடயம்தான், மக்களது பணத்தில் நாங்கள் வாழாமல் நாங்களும் ஒரு சாதாரண மக்களை போன்றுதான் வாழ முயற்சிப்போம், எங்களுக்குரிய ஆணையை தாருங்கள் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் கிடைத்த ஒரு சாதகமான சூழ்நிலை தற்போதைய ஜனாதிபதி வரை செல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டது என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக மாற்றம் ஒன்று தேவை மக்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலை நீதியானதும் சுதந்திரமானதுமாக நடத்துவதற்கு தேர்தல் கண்காணிப்பு என்ற வகையில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன மாதிரியாக இருந்தது? உண்மையிலே சொல்வதாக இருந்தால் கடந்த கால தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல்களாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தல்களாக இருக்கலாம்,
உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விட ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் இம்முறை தேர்தலில் காணக்கூடியதாக இருந்தது. தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியில் எமது அமைப்புக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது 996 முறைப்பாடுகள் தான் எங்களுக்கு பதிவாகி இருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களின் போது ஒரு தேசிய மட்டத்தின் தேர்தலாக இருக்கின்ற போது 2000 அண்மித்த முறைப்பாடுகள் எமது அமைப்புக்கு பதிவாகும். ஆனால் இம்முறை மிகவும் குறைவான முறைப்பாடுகள் பதியப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் 996 முறைப்பாடுகளில் எமது அமைப்புக்கு பதிவாகியுள்ள முறைப்பாடுகளை பார்க்கின்ற போது வெறுமனே 41 வன்முறை தொடர்பான முறைப்பாடுகள் தான் பதிவாகின்றது. இந்த 41 வன்முறை தொடர்பான முறைப்பாடுகளையும் பார்க்கின்ற போது அவை பாரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் அல்ல. அச்சுறுத்தல்கள் தொடர்பாகவும் சிறு சிறு அசம்பாவிதங்கள் தொடர்பாகவும் தான் இந்த வன்முறைகள் பதிவாகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி மிகவும் சுமூகமான ஒரு சூழ்நிலை, சமாதானமான ஒரு தேர்தல் சூழல் காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போலத்தான் தேர்தல் தினத்திலே கெஃபே அமைப்புக்கு 395 முறைப்பாடுகள் பதிவாகின்றன. 395 முறைப்பாடுகளில் ஒரே ஒரு வன்முறை தொடர்பான முறைப்பாடு பதிவாகின்றது. நாவலைப்பட்டி பிரதேசத்தில் ஒரு அரசியல் கட்சி ஆதரவாளருக்கு இன்னொரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதி ஒருவர் தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டு அது பிற்பகல் 2:30 மணி அளவில் நடக்கின்ற ஒரு சிறு அசம்பாவிதம். அடுத்த எல்லா முறைப்பாடுகளையும் பார்க்கின்ற போது தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறுகின்றமை தொடர்பில் தான் இவ்வாறான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. வன்முறைகள் தொடர்பாக மிகவும் குறைவு. ஆகவே எங்களுக்கு கூற முடியும் இம்முறை தேர்தல் மிகவும் ஒரு சுமூகமான தேர்தல். அதே போன்று தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியை பார்க்கின்ற போது வெற்றி கொண்டாட்டங்கள் பாரிய அளவில்லை. சிறிய சிறிய வைபவங்களினூடாக மக்களுக்கு வெற்றியை கொண்டாடக்கூடியது தொடர்பில் பாற்றோறுகள் விநியோகிக்கப்பட்ட தொடர்பாக எங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தது. அதை தவிர பாரிய அளவில் பெரிய வெற்றி கோஷங்களோ ஊர்வலங்களோ காண கிடைக்கவில்லை. இதனை பார்க்கின்ற போது 2 விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தேர்தல் நடைபெற்று முடிந்து பெறுபேறு சொல்கின்ற வரைக்கும் அவர் ஜனாதிபதி. அப்போது தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி, தேர்தல் தினம், இந்த 2 காலப்பகுதியிலும் அவர் சிறப்பாக வழிநடத்தியிருந்தார். இதைவிட அரச சொத்துக்களை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. இந்த தேர்தலில் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டன, ஆனாலும் பாரிய அளவில் இல்லை. ஆனாலும் அதற்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அதே போன்றுதான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி வெற்றி கொண்டாட்டங்கள் இல்லாமல் மிகவும் இலகுவான முறையில் எளிமையான முறையில் பதவியேற்பை ஏற்றது மாத்திரமல்லாமல் ஆதரவாளர்களுக்கும் வேண்டிக் கொண்டார். எந்த ஒரு அசம்பாவிதங்களோ அல்லாவிட்டால் ஊர்வலங்களோ செல்லாமல் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதற்காக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான கலாச்சார மாற்றம் நிச்சயமாக அரசியலே இலங்கையிலே தேவைப்பட்டு கொண்டிருப்பது என்பதனைத்தான் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ஜனாதிபதியின் பதவி பிரமாண நிகழ்வு கூட மிகவும் ஒரு எளிமையான முறையில் நடைபெற்றதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் செலவினங்கள் தொடர்பான சட்டத்திற்கமைய ஒரு வேட்பாளர் எவ்வாறான செலவுகள் செய்யப்பட்டது, அது தொடர்பான விவரங்களை வெளியிட முடியுமா? நிச்சயமாக இப்போது அது தொடர்பான தகவல்களை நாங்கள் திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் கெஃபே அமைப்பு உள்ளிட்ட ஏனைய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் வெவ்வேறாக தேர்தல் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்தந்த பிரதேசங்களுக்கு அவர்களது கண்காணிப்பாளர்களை இட்டு தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி தேர்தல் தினத்தில் நாங்கள் கண்காணிப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தோம். குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார நிதியினை கண்காணிப்பதற்காக அது தொடர்பான தரவுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் நாங்கள் அதனை உறுதிப்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எதிர்வரக்கூடிய வாரத்தில் அது தொடர்பான விவரங்களை நாங்கள் வெளியிட தயாராகி கொண்டிருக்கின்றோம். இதே நேரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒவ்வொரு கட்சியின் அபேட்சர்களும் அவர்கள் இந்த தேர்தலுக்கு பெற்றுக்கொண்ட வருமான மூலங்கள் அதே போன்று எவ்வாறு செலவுகளை செய்தார்கள் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகும் நாங்கள் அதனை கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கையையும் எமது அமைப்பு உள்ளிட்ட இணைய கண்காணிப்பு அமைப்புகள் முன்னெடுக்க இருக்கின்றன. தேர்தல் பிரச்சார நிதி முறைகேடுகளை தேர்தல் கண்காணிப்பாளர்களால் ஆராயப்பட்டு அவற்றினுடைய உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தப்பட்டு பின் பகிரங்கப்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தீர்கள். இந்த விடயம் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடியுமா? மக்கள் எவ்வாறு அதை தெரிந்து கொள்வது? நிச்சயமாக இது தொடர்பான இறுதி அறிக்கை ஒன்றை நாங்கள் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றோம். இதனை கூட்டு ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். கெஃபே, பெஃப்ரல், சிஎம்வி, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், ஐரஸ், டெக் ஜெனரேஷன் போன்ற தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் இணைந்து நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம்தான் ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டின் ஊடாக இவ்வாறான விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையினை எதிர்காலத்திலே எதிர்வரக்கூடிய வாரத்திலே முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக இலங்கையில் பொது தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதத்தில் பொது தேர்தல் இடம்பெறப் போகின்றது. ஜனாதிபதி தேர்தல் முடிந்து பொது தேர்தல் இடம்பெறக்கூடிய இந்த குறுகிய காலப்பகுதியில் நீங்கள் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்க
உள்ளது? நிச்சயமாக இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு தேர்தல் முடிவடைகின்ற போது இன்னொரு தேர்தல் ஆரம்பிக்கின்றது. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி, தேர்தலிலே 3 காலங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி, தேர்தல் தினம், தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி என்று சொல்கின்ற போது தேர்தல் தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய 7 நாட்கள், அதாவது ஒரு வார காலப்பகுதி. இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி முடிவடையவில்லை. பொது தேர்தலுக்குரிய அறிவித்தல்கள் முன்னெடுக்கப்பட்டு அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது நிச்சயமாக ஒரு சவாலாகத்தான் அமையப் போகின்றது. ஆனால் அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு மீண்டும் கண்காணிப்பாளர்களை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. என்னால் 2 தேர்தல்களும் வித்தியாசப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் தேசிய மட்டத்தில் நடைபெறுகின்றது. இதுவும் தேசிய மட்டத்திலான தேர்தலாக இருந்தாலும் மாவட்ட மட்டத்தில் தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட போகின்றார்கள். இதே நேரம் பல வித்தியாசமான அணுகுமுறைகளை நாங்கள் கண்காணிப்பிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தேர்தல் பிரச்சார நிதியினை கண்காணிக்கின்ற போது கூட பல வித்தியாசமான சவால்களை நிச்சயமாக முன்னெடுக்க வேண்டிய ஏற்பாடும். என்னென்னு சொன்னால், தற்போதைய ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற போது 39 அமைச்சர்கள் இருந்தார்கள். ஒருவர் இறந்ததன் பின்னர் 38 அமைச்சர்கள் இருந்தார்கள். 38 அமைச்சர்களின் தேர்தல் செலவுகளை நாங்கள் கண்காணித்தால் போதும். ஆனால் அவ்வாறல்ல. பொது தேர்தல் ஒன்று வருகின்ற போது மாவட்ட மட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான, தேசிய மட்டத்தில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு கட்சிகள் சார்பாகவும் பல நூற்றுக்கணக்கான அமைச்சர்கள் வருகின்ற போது அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கண்காணிக்கின்ற போது நிச்சயமாக அது ஒரு சவாலாகத்தான் அமையும். ஆனாலும் கெஃபே அமைப்பு நேற்றைய தினம் கூட எமது கண்காணிப்பாளர்களுடன், மாவட்ட அமைப்பாளர்களுடன் இணைய வழியாக நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடியிருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கூறியிருக்கின்றோம். நடைபெற்ற தேர்தலை போன்றே முறை தேர்தலிலும், தேர்தல் தினத்திலும், தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதியிலும், தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் கெஃபே அமைப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை போன்றே இந்த பொது தேர்தலும் நீதியானதும் சுதந்திரமானதுமான ஒரு தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில் இதுவரை இல்லாத அளவு சவால் மிகுந்த ஆட்சியாகவே இந்த ஆட்சி காணப்படுகின்றது. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கும் பெரும்பான்மை ஆசனங்களை வெற்றிக்கொள்ள முடியுமா என்பது மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். எவ்வாறாகினும் புதிய ஆட்சியின் கீழ் ஜனாதிபதி பயணம் எவ்வாறு இருக்கும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு அதங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி. நன்றி.